ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சூரபத்மன் எனும் அசுரன் பிரம்மதேவனிடம் ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றிருந்தான். சிவனின் விந்துவில் இருந்து பிறக்கும் ஒரு பிள்ளையைத் தவிர வேறு யாராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்பதே அந்த வரம். இந்த மமதையில் தேவர்களையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வந்தான் சூரபத்மன். தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமான் முன்வந்தார். அவர் தனது நெற்றிக் கண்ணைத் திறக்க அதிலிருந்து தகிக்கும் தழலாய் 6 நெருப்புப் பொறிகள் வெளிப்பட்டன. அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் வாயு பகவானும் அக்கினி தேவனும் அவற்றை கங்கையிடம் கொடுத்தனர். கங்கை அந்த பொறிகளை சரவணப் பொய்கையில் சேர்த்தாள். அங்கே அந்த பொறிகள் 6 அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் சீராட்டி வளர்த்தனர். அன்னை பார்வதி தேவி ஓடிவந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்க அவர்கள் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஓருடலாக சண்முகனாக அவதரித்தனர். முருகன் வளர்ந்து வாலிபனானதும் அசுரர்களை அழிக்கப் புறப்பட்டார். அன்னை பராசக்தி தனது சக்தியையே ஒரு வேலாய் மாற்றி முருகனிடம் வழங்கி ஆசிர்வதித்தார். அந்த வீரவேலை ஏந்தி முருகன் தனது படைகளுடன் தென்னகத்திற்கு வந்தார். அசுரர்களின் கோட்டையான மகேந்திரபுரியை அழிக்க கடற்கரை ஓரம் அமைந்திருந்த திருச்செந்தூரை தனது படைத்தளபதியாக தேர்ந்தெடுத்தார். திருச்செந்தூர் கடற்கரையில் போர் மூண்டது. சூரபத்மன் தனது மாயாஜால வித்தைகளால் கடலாகவும் மலையாகவும் மரமாகவும் மாறி போரிட்டான். இறுதியில் ஒரு பிரம்மாண்ட மாமரமாக மாறி நின்ற சூரனை நோக்கி முருகன் தனது வேலை ஏவினார். அந்த வேல் மாமரத்தை பிளந்தது. பிளவுபட்ட ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. தனது தவற்றையுணர்ந்து சரணடைந்த சூரபத்மனை முருகன் கருணையோடு மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது வெற்றி கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். சூரனை வென்று தேவர்களை காத்த அந்த மகா வெற்றியை தான் நாம் இன்றும் சூரசம்ஹாரமாக திருச்செந்தூரில் கொண்டாடுகிறோம். போருக்குப் பின் முருகன் தனது தந்தை சிவபெருமானை அங்கேயே பூஜித்தார். அதுவே இன்று நாம் காணும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அலைக்கடலோரம் அமர்ந்து இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறான் அந்தச் செந்தில் ஆண்டவன்.